ஜெபத்திலே நம்முடைய வேண்டுதல்களை காட்டிலும் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவே முக்கியம். அந்த அடிப்படையில் நான் வேத வசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் ஓவர் ரெக்வெஸ்ட். அப்போ பல சந்தர்ப்பங்களிலே தேவன் கிருபையினால் நமக்கு பதிலளிக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. தேவன் நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இரக்கத்தோடு, கிருபையோடு, அன்போடு, கரிசனையோடு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார் அப்படிங்கிறது உண்மை. தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள நான் பாத்திரம் இல்லாதவனாய் இருக்கிறேன். ஆனாலும் கடவுள் அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலே, ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனாலே, என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் என்னோடு செயல்படுகிறார். அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது, தேவன் நீதி உள்ளவர். தேவனுடைய ஒரு தன்மை இன்னொரு தன்மையை பொய்யாக்காது. அதாவது ஒரு மனிதன் கோபமாயிருக்கும் பொழுதே அன்புள்ளவனாயிருக்க முடியாது. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் கோபமாயிருக்கும் பொழுதே அன்புள்ளவராயிருப்பார், அன்புள்ளவராயிருக்கும் பொழுதே நியாயம் தீர்க்கிறவராகவும் இருப்பார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்பின் அடிப்படையிலேயே இருக்கும். அப்போ ஒரு நாள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற 3 வேத பகுதிகள் ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே நம் ஜெபங்களுக்கான பதிலை பெறுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் யாருக்கு அருவருப்பானது? வேதத்தை கேளாதபடிக்குன்னா என்னன்னா, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை அவர் சுட்டி காண்பிக்கிறார். தேவன் பேசுவதை கேட்க எனக்கு மனம் இல்லை அப்படின்னா, நான் பேசுவதை அவர் கேட்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. வெரி குட், முடியாது. அதில் எந்தவித நியாயமும் இல்லை. வேதத்தை கேளாதபடி அப்படின்னா காது கொடுக்க இல்லை, அப்படி கேட்டு நடக்காதபடி, கேட்டு என்னை அவருக்கு நேராக அர்ப்பணிக்காதபடி, உன் பாவங்களை அறிக்கையிடு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படு, ஒரு புதிய இதயத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாக இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாக வாழ். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு மனிதனோடும் தேவன் அப்படிதான் பேசுறாரு. தேவன் பேசும் பொழுது நான் கேட்காதபடிக்கு இருந்து கொண்டு நான் ஒரு தேவை வரும் பொழுது நான் பேசுவேன் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை தேவன் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, சகரியாவின் புஸ்தகம் 7:13. சிறையிருப்புக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்புகிறார்கள். அதுதான் இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய பின்னணியம். ஆண்டவர் பேசுறாரு. 12வது வசனம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை என்னமாக்கினாங்க? வைரமாக்கினார்கள்னா கடினமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. அந்த கோபத்தை எப்படி காட்டுறாரு? ஆதலால் நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நாமெல்லாம் கோபத்தை காட்டணும்னா என்னென்னமோ செய்யலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கோபத்தை காட்டணும்னா சைலண்டாக இருந்தாருனாலே போதும். மகா கடுங்கோபம் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உங்களை கொல்லுவேன், உங்களை அழிப்பேன், உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணேன் அப்படிலாம் சொல்லலை. நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்ட பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, என் வாழ்வின் சூழல்களிலே நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கடின இருதயத்திற்கு அவர் என்னை நியாயத்திற்குன்னு அவசியம் இல்லை. பேசாமல் இருந்தாலே போதும். நான் கூப்பிடும் பொழுது சைலண்டாக இருந்துட்டாராலே போதும், ஒன்றுமில்லாமல் போவேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கிருபையாய் தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கும் என்னுடைய ஜெபத்திற்கும் பதில் தருகிறார். உண்மை, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. என்னுடைய உண்மையின் அடிப்படையில் இல்லை, அவருடைய உண்மையின் அடிப்படையில் என்ன சொல்றார்? பதில் தருகிறார். அதெல்லாம் உண்மை. ஆனால் ஒரு உண்மையை மறந்துடக்கூடாது. நாம் வேதத்திற்கு
செவி கொடுத்து எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவு தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும், நமக்கு செவி கொடுக்க முடியும். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 24 முதல் 29 வரைக்கும் வாசிக்க போகிறோம். இதில் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்போ யார் பேசுகிறாரு? 23ல் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியையும் உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், எப்பா கேளுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பி வந்துரு, என் வார்த்தையில உனக்கு என்ன பண்ணுவேன், தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. கையை நீட்டினா என்ன அர்த்தம்? மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரரை கொண்டு திட்டமாக பேசப்படுகிறதா தான் சொல்றாரு. என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணீங்க, வெறுத்தீர்கள். 4 காரியம். கேட்க மாட்டாங்கிறீங்க, கவனிக்கிறவன் ஒருத்தனுமே இல்லை, தள்ளுறீங்க, ஆலோசனையை தள்ளுறீங்க, கடிந்து கொள்ளுதலை என்ன பண்றீங்க, வெறுக்கிறீங்க. ஆகையால், இங்க என்ன வார்த்தை முக்கியம்? ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுதும் என்ன பண்ணுவேன், ஆகடியும். என்னங்க கடவுள் இவ்வளவு கொடுமை உள்ளவரா? ஆபத்தில் போய் நான் நிற்கும் பொழுது நகைத்து நான் பயப்படுற காரியம் வரும் பொழுது என்ன கேலி செய்வாரா? இதை சரியா புரிஞ்சுக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சரியா புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய குணாதிசயங்கள் எதுவுமே என்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை கட்டுவதற்கு. என் ஆபத்தில் நகைக்கிறார் அப்படின்னா பிரச்சனை அவர்கிட்ட கிடையாது, அவரை கொடுமையானவனா பார்க்கக்கூடாது. அது ரிஃப்ளெக்ஷன். கடவுளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் யாரை பார்க்கணும்? என்னதான் பார்க்கணும். மறுபடியும் என்ன பண்ணணும்? அவர் மோசமானவர், ஐயோ ஜெபம் பண்றாங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேன், அவர் மோசமானவர் இல்லை. மறுபடியும் கவனத்தை எங்க வைக்கணும்? அவர் கண்ணை துறைக்க மாட்டேங்கிறாரு, அவர் இரக்க மாட்டேங்கிறாரு, அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இதுக்கு அப்படியே நேரா ஒரு ஆப்போசிட்ல ஒரு வாசனை இருக்கு, மனப்பாடமா எல்லாம் தெரியும் சங்கீதங்கள்ல. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். அதற்கு நேரு எதிரான ஒரு வசனம் இது. நான் மறு உத்தரவு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பைபிள்ல இருக்கா? அதிகாலையில் என்னை தேடுங்கள், அப்பொழுது என்னை கண்டடைவீர்கள். அதற்கு நேராக ஒரு வசனம் அங்க இருக்கு பாருங்க. அவர்கள் அதிகாலையில என்னை தேடுவார்கள், என்னை என்ன பண்ண மாட்டாங்க, காண மாட்டார்கள். பைபிள்ல இருக்கா? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். எந்த அறிவை? வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்கல, ஆராய்ஞ்சு கேட்கல, அதை அனாவசியம் நினைச்சாங்க. அறிவை என்ன பண்ணாங்க, வெறுத்தாங்க. சர்ச்சுக்கு போறத, பைபிள் ஸ்டடிக்கு போறத, படிக்கிறத, ஜெபிக்கிறத, உபவாசிக்கிறத, கடவுளை தேடுறத எல்லாத்தையும் வெறுத்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். சூஸ் பண்ணல, வழியே இல்லாம வர்றது வேற. கர்த்தருக்கு பயப்படுதலை என்ன பண்ணாங்க, தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் என்ன பண்ணல, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணார்கள். ஆகையால் எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் தங்கள் வழியின் பலனை என்ன பண்ணுவாங்க, தங்கள் யோசனைகளால் என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைவார்கள். இதை தான் போன வாரத்தில் நான் சொன்னேன். பேதைகளின் மாறுபாடு அவர்களை என்ன பண்ணோம், மூடரின் நிர்விசாரம் அவர்களை என்ன பண்ணோம். இங்க யாரு கொல்றது, யாரு அழிக்கிறது? கர்த்தரா? பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை எல்லாம் சொல்லுங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெபத்திலே அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நான் எதிர்பார்க்கிறேனோ அந்தபடி வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். இதை எப்படி புரிஞ்சக்கூடாதுன்னா, நான் கூப்பிட்டப்ப நீ கேட்கல, நீ கூப்பிட்டப்ப நான் கேட்க மாட்டேன் அப்படி நம்ம பேசிக்கிறோம்ல, இதை அப்படி புரிஞ்சிக்க கூடாது. பல சந்தர்ப்பங்களில் அவன் நம்மளுக்கு உதவி செய்யல, நான் கேட்டப்ப நீ உதவி பண்ணியா, அதனால நீ கேட்டப்ப நான் என்ன பண்ணல, உனக்கு என்ன பண்ண மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுள் நம்மை அல்லாமல் தனித்துவமாக வாழக்கூடியவர், இண்டிபெண்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செய்கிற ஒவ்வொன்றும் எனக்காக தான். என்னை கடிந்து கொண்டாலும் அது எனக்காக, என்னை பார்த்து நகைத்தாரும் எனக்காக,
என் மேல் இரக்கம் கொண்டாலும் எனக்காக. புரியுதுங்களா? அப்போ அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ ஜெபத்தில் எது முக்கியம் சொல்லுங்க? நான் பேசுகிற வார்த்தையா, அவர் பேசின வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதா? ஜெபத்திலே என்னுடைய பதிலை தீர்மானிப்பது எது? என்னுடைய சத்தமா, அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவதா? என் சத்தத்தை அவர் கேட்கணும்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணணுமா, இல்லை அவருக்கு நான் கீழ்ப்படியணுமா? என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கணும்னா ஜெபத்திலே அவரை மாற்ற முயற்சி பண்ணணுமா, இல்லை என்ன மாற்ற முயற்சி பண்ணணுமா? ரைட்டா? 3 வேத பகுதியை வாசித்தோம். கிருபையாய் கேட்கிறார் உண்மை, இரக்கமாய் கேட்கிறார் உண்மை, அதெல்லாம் உண்மை. ஆனால் இது எதை மாற்றாது? ஜெபத்தில் பதில் வரலைன்னா எதை யோசிக்கணும்? என்னுடைய கீழ்ப்படிதலை யோசிக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். அது மனப்பாடமாக தெரியும், அது எல்லாத்துக்கும் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் பைபிளில் இன்னும் வசனம் இருக்கு, நீ எனக்கு செவி கொடுக்கலன்னா நீ கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு தர மாட்டேன். அதிகாலையில் என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆனால் நீ எனக்கு செவி கொடுக்கலன்னா அதிகாலையில் தேடினாலும் என்ன பண்ண மாட்டேன், ஆபத்து நாள் வரும், அன்னைக்கு எழுந்திரிச்சு உட்காருவேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், என்னை பார்க்க மாட்டேன். அப்போ தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பணும். அறிவை வெறுத்தோம் என்று சொன்னால், ஆலோசனையை தள்ளுவோம் என்று சொன்னால் அதற்கான பலனை நான் புசிப்பேன். தேவன் அல்ல, என்னுடைய மாறுபாடே என்னை கொல்லும் அழிக்கும். இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் இந்த வசனங்களை என்னோடு கூட பேசுவதற்கு ஆசீர்வதிப்பாராக. சரி, ஜெபணுமா?